ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து இது சிக்கன் கடாய் பண்ணலாம். சிக்கன் கடாய் பண்ணுறதுன்னா இந்த ஊர் டைப், அதான் குஜராத் டைப்பில் சிக்கன் கடாய் நம்ம பண்ணுறோம். இதை வந்து நான் நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்போ வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கிரேவி மாதிரி ஆட் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இப்போ இதை பாருங்கள். இது ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? நம்ம இதுக்கான தேவையான மசாலா பார்த்துடலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா. நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன், இது ஒரு வேலைக்காக செய்கிறேன். அது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது கொஞ்சோண்டு 65 மசாலா. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த 1/4 டீஸ்பூனில் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். சும்மா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த சைஸ் லெமன் போட்டுக்கிறேன். இந்த சைஸ் லெமன் போட்டிருக்கேன். குட்டி சைஸ் தான். ஏன்னா நம்ம வந்து டொமேட்டோ வந்து அரைச்சி ஊற்றுவோம், அப்போ அதனால் புளிப்பு ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காது. இந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் மைல்டாக தான் புளிப்பு இருக்கும். அதனால் நம்ம இதை நல்லா மசாலா போட்டு ஒரு 1/2 hour ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துட்டு மசாலா போட்டு பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டுருக்கோம். அதை வந்து அப்புறமா ஃப்ரை பண்ணுறதை நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு மேட்சிங்காக சிக்கன் கடாய்க்கு இப்போ நம்ம ஜீரா ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து ஒரு 3 கிளாஸ் போடுவேன், அதாவது 1/2 kg. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அதுக்கு நான் இவ்வளோ தண்ணி வச்சு உதிரி உதிரியாக இருக்கணுன்றதுக்காக தண்ணி வச்சு வடிப்பேன். வடிச்சிட்டு இந்த ஊரில் வந்து அதை தாளிப்பாங்க, நான் அதையும் தாளித்து காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ சிக்கன் கடாய்க்காக சிக்கனை வேக வச்சுட்டுருக்குறோம், ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரை ஆனவுடனே நான் இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் போட்டு வேக வைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நமக்கு சுடு தண்ணி இங்கே கொதி வந்துடுச்சு. நம்ம இதில் அரிசி போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ், அதுக்கு நம்ம இங்கே பாருங்க, லாங் ரைஸ் தான் நான் போடுறேன். இதுக்கு வந்து நல்லா இருக்கும், அதனால் போடுறேன். ஏன்னா இது வந்து இந்த ஊரில் அதுதான் தருவாங்க, ஹோட்டல்லலாம் போனோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இங்கே பாருங்கள், நான் ஊரெல்லாம் வைக்கல, ஏன்னா ஊற வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. அப்படியே வாஷ் பண்ணி தான் நான் போட்டுக்கிறேன். இது ஜீரா ரைஸ்ன்றதுனால உப்பு அதிகமாக போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இது வேகிறதுக்கான
உப்பு நான் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம 95% வந்து வேக வச்சுட்டா போதும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும். இங்க பாருங்க, நான் ஊற வச்சா வெள்ளை வெள்ளையன்னு இருந்திருக்கும். நான் ஊரெல்லாம் வைக்க கிடையாது, அப்படியே. ஆனாலும் 95% வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டு தாளிப்போம்ல, அப்போ அது மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு அந்த 5%. ஓகே. இப்போ நம்ம சிக்கன் கடாய்க்கு 2 வெங்காயம் இந்த சைஸில் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு மெயின் இதே இதுதான். ஓகே. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் சிக்கன் கடாய்க்கு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதுவும் நம்ம வதக்கி தான் ஆகணும். அதனால் அதையும் கொட்டிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் போட்டோம்ல, அது வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி பியூரி அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை நம்ம போட்டுக்கிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கலாம். இது எப்படி இருக்கு பாருங்க, இதில் எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம மசாலா நல்லா சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம சிக்கனை வறுத்து வச்சுருக்கோம்ல. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 65 மசாலா போட்டு தானே இதை வேக வச்சுருக்கோம்.
இந்த இதில் பாருங்க வறுத்து நான் வந்து ஸ்மோக் வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்மோக் கண்டிப்பாக வைக்கணும். இது பாருங்க இதை வறுத்து ஸ்மோக் வச்சு நான் வச்சுருக்கேன். ஓகே, இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் டொமேட்டோ அரைச்சேன்ல அதோட தண்ணி தான் ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப செமி கிரேவியாக தான் இருக்கும், தண்ணியாக இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல 4 பேருக்கு தான் சமைக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இந்த தூளெல்லாம் போடாதீங்க, குழம்பு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இதில் சிக்கன் கூட எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியில். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு சேவ் பண்ண வேண்டியதான். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்க 10 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. தனியாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஜீரா ரைஸை தாளிச்சுக்கலாம். சரியா? அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் கடாய் ரெடி. இப்போ நான் இந்த கரண்டியில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரியா? ஏன்னா இதுக்கு நிறையா ஊற்றினா நல்லா இருக்காது. எண்ணெய் சூடாயிடுச்சு, ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ரைஸை தூக்கி அதுக்குள்ளே கொட்டிக்கலாம். நான் வடியை விட்டு இங்கே வச்சுருக்கேன்.
கொஞ்சோண்டு கொத்தமல்லி லீவ்ஸ் மட்டும் போட்டுங்க, அந்த தண்டு போடாதீங்க. பார்க்க கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அது வடிச்சுங்க, அப்போ தான் ரைஸ் இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இந்த டிஷ்ஷு கூட அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், ஜீரா ரைஸ் சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.